வணக்கம் அனைவருக்கும் புது சரித்திரம் இனி பிறக்கும் ஓர் துவக்கம் யார் தடுக்கும் இது நடவென நடக்கும் மறை முழங்கிட தரை நடுங்கிட தலைமுறை தலை நிமிர்த்தும் இனம் விடுதலை இணை சுவைக்கும் ஒளி நிரந்தரம் என நிலைக்கும் இல்லாமல் போராடு நில்லும் வரை இல்லாமல் செல்லும் வரை துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை நினைத்தால் முடிப்போம் மாறும். இந்திய நாட்டின் விவசாயிகள் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக ரேஷன் கடைகளை மட்டுமே நம்பி இருக்காங்க. பொதுவாக ஒன்றிய அரசும் சரி மாநில அரசும் சரி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் கொடுக்கறதில்ல. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள் வாங்கின ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை வாரா கடன் சொல்லி தள்ளுபடி பண்ண தெரிஞ்ச அரசனால ஏன் விவசாய கடன்களை தள்ளுபடி பண்ண முடியலை? இன்னைக்கும் தான் விளைவித்த அரிசியை காசு கொடுத்து வாங்குற நிலைமையில தான் இந்திய விவசாயிகள் இருக்காங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கலாம், நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கலாம். ஆனா நாம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற விவசாயிங்க நல்லா இல்லைங்க. நாம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நம்மளால அந்த காசை சாப்பிட முடியாது. நம்ம இந்திய நாடு விவசாய வல்லரசாகவோ இல்லையோ விவசாயிகளுக்கான நல்லரசா இருக்கணுங்கிறது ஆசைப்படுறேன். இதை நான் சொல்லல, 2017 நம்ம தலைவர் தளபதி விவசாயிகளுக்காக குரல் கொடுத்திருக்காரு. ஒரு பக்கம் மத்திய அரசு விவசாய சட்டங்களால விவசாயிகளை வதைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் மாநில அரசு வெறும் அரசியல் வாக்குறுதிகளில் மட்டுமே விவசாயிகள் மேல நலன் காட்டுறாங்க. அதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸாக பார்த்தோம்னா நம்ம கும்பகோணத்தை தாண்டி இருக்கிற சாமிமலையில் இருக்கிற திருமண்டக்குடியில் உள்ள சர்க்கரை ஆலைய சாராய ஆலையா மாற்றியிருக்காங்க. இதனால எத்தனை விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்டால் தெரியும். அடுத்ததா போன வாரம் செய்தியில் பார்த்தது, ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சி மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை பார்வையிட போறாரு. அப்போ ஒரு ஏழை விவசாயி, ஐயா என்னோட நிலத்திலையும் தண்ணி புகுந்துருச்சியா, அதையும் வந்து பார்வையிடுன்னு சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, யோ ஓரமா போயா அப்படின்னு சொல்றாரு. ஐயா பிறப்பால் அனைவருமே சமம். அவரை நீங்க ஒரு ஏழை விவசாயியா பார்க்க வேண்டாம், உங்களுக்கு வாக்களித்த ஒரு வாக்காளராக பார்க்க வேண்டாம், அவரோட வயசுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேணாமா? ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் காலை பிடிக்கிறீங்க, ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் கழுத்தை நெரிக்கிறீங்க. இதுதான் திராவிட மாடலா? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும்னா 2026 நம்ம தலைவர் தளபதியை முதல்வராக்கணும். அதுக்கு நாம எல்லாரும் ஒற்றுமையா கடுமையா உழைக்கணும். 2026 நமதே, வெற்றி நிச்சயம், வாகை சுடுவோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தமிழ் வணக்கம். அனைவருக்கும் புது சரித்திரம் இனி பிறக்கும், போர் துவக்கும், யார் நடத்தும், இது தடநடவென நடக்கும். சோழ தேச மண்ணில் பிறந்து மகத்துவமான தலைவரை உருவாக்கி தமிழக வெற்றிகளுக்கு இரவு பகல் பார்க்குறாம அயராந்து உழைக்கும் தஞ்சை மத்திய மாவட்ட தலைவர், தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் திரு இரா விஜயசரன் அவர்களை கோவில் மாநில அழைப்பதில் குழந்தையே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அமைதியின் மறு உருவமாய் விளங்கும் மத்திய மாவட்ட இளைஞரணி தலைவர் திரு ரமேஷ் அண்ணன் மற்றும் தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் நிஜாம் மற்றும் கழக தோழர்கள் மற்றும் இங்கே வருகை தந்த மகளிரணி அனைவருக்கும் எங்கள் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். உலகத்திலே தனக்குத்தானே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டு ஒரு அரசு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது நம்ம திராவிட மாடல் அரசு தான். ஏன்னா உலகத்திலேயே ஊரே வளைச்சு போட்டு ஆட்சி செய்கிற ஒரே ஆட்சி நம்ம திராவிட மாடல் ஆட்சி தான். திராவிட ஆட்சி என்று ஆட்சியாளர் சொல்லுவாங்க, ஆனால் மக்கள் என்னதுமா சொல்லுவாங்க, மக்கள் விரோத ஆட்சின்னு தான் சொல்லுவாங்க. இந்த திராவிட ஆட்சி சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நெல்லை நீதிமன்றத்தில் வாசலில் ஒருத்தரை ஒரு 7 பேர் இந்த கூலி கும்பல் வெட்டிட்டு போகிறாங்க. இதுமாரி ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சாம்சங் தொழிற்சங்கம் பிரச்சனை, எண்ணூரில் அனல் நிலையம் விரிவாக்கம் தொடர்பான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரத்தில் மக்களுக்கு சரியான நிவாரணம் போகிறது கிடையாது. ஏன்னா அங்கே உள்ள எம்பி எம்எல்ஏ எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க படத்துக்கு மார்க் போடுறதும் அதோட படத்தை பற்றி விரிவாக்கம் சொல்கிறது தான் அவங்களோட வேலையாகவே போயிடுச்சு.
அதேமாரி மழை நீர் வந்து சரியாக வடிகிறது கிடையாது. இப்போ நம்ம கும்பகோணத்திலேயே வந்து மழை ஒரு நாள் தான் மழை பெஞ்சுது. அந்த ஒரு நாள் மழைக்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தண்ணி நிற்கிது. எம்எல்ஏலேருந்து எம்பிலேருந்து வேட்டியை கட்டிட்டு எல்லாரும் போய் இறங்கி போயிட்டு களத்தில் நிற்கிற மாரி ஃபோட்டோ ஷூட் தான் கொடுக்குறாங்க. இதை நான் சொல்ல, அந்த ஏரியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த ஏரியா மக்களே வந்து சொல்கிறாங்க, இதுமாரி வராங்க, கார் எடுத்துகிட்டு வராங்க, வந்து நிற்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, மெயின்லேயே நின்று போகிறாங்க, உள்ளே வந்து ரொம்ப அவுட் சைடில் தான் போக மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு அந்த நெய்ச்சில் வந்து இது பிரச்சனை தெரிஞ்சோன்னே நம்ம கழக நிர்வாகிகள், நம்ம பிளேக்ஸ் மற்றும் நம்ம கழக தோழர்கள் எல்லாருமே உடனே போயிட்டு அந்த பார்வை எடுத்து அது உடனே வந்து சம்பந்தப்பட்ட மாநகராட்சி ஆணையர் ஆஃபீஸில் போயிட்டு அதுக்கான மனு கொடுத்து திருப்பி ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த நாள் வந்து எந்தெந்த மக்கள் குறைன்னு பார்த்து அவங்களுக்கான நிவாரணத்தை வந்து கொடுத்தாங்க. இதுதான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களோட இது. அதேமாரி எங்கே பார்த்தாலும் கொள்ளை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கொள்ளை அடிக்கிறது, இல்லைன்னா கொலை பண்ணுறது, இல்லைன்னா கமிஷனு, எங்கே பார்த்தாலும் கமிஷனு, எதுக்கு எடுத்தாலும் கமிஷனு. இந்த ஆட்சியாளரின் ஆபாச பேச்சும், ஆணவ பேச்சும், மிரட்டல் பேச்சும், அருவத்தக்க பேச்சும், இந்த சோசியல் மீடியா ட்ரோலு, இந்த அல்லுசில்லு, இதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள். எந்த கும்பனாலும் குறை சொல்ல முடியாதுன்னு நம்ம தமிழக முதல்வர் வந்து சொல்றாரு. ஆனா அவங்க கூட கூட்டணி இருக்கிற கூட்டணி கட்சியோட தலைவர்களை பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அவங்கள பத்தி குறை சொல்லிக்கிட்டு இப்போ வந்துகிட்டு இருக்காங்க அவங்களுடைய குறைகளை. இப்போ ரீசெண்டா கூட வேல்முருகன் சார் ஐயா வந்து சொல்லியிருந்தாப்புல, இதுமாரி இது வந்து மக்களுக்கான ஆட்சி கிடையாது, இவங்க வந்து கூட்டணி தர்மத்தை மீறுறாங்க அப்படிங்கிற மாரி அந்த திராவிட மாட்சி சாதனைகள் இப்போ இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, தங்களை வந்து ஒரு ஆலமரமாவோ ஒரு அரச மரம் என்று சொல்லிக் கொள்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊப்பிகளை உடன்பிறப்புகளை 2026 நம்ம அனைவரும் இணைந்து அடியோடு வீழ்த்துறோம். 75 ஆண்டுகால பாரம்பரியம் மிக்க கட்சி என்று சொல்லிக்கின்றோம், பீத்தி கொண்டோம். இந்த திராவிட மாடல் அரசு 2026 நம் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களோட துணையோடு வீழ்த்துவார். இந்த மண்ணாங்கட்டி ஆட்சி, சாரிங்க, இந்த மன்னர் ஆட்சின்னு சொல்லிட்டு அலையிறாங்க தெரியுமா? உண்மையான மக்களாட்சி என்னங்கிறது தளபதி அவர் வந்து 2000 வந்து கொண்டு வர அப்போ என்னன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழக வெற்றி கழகத்தினரே, தலைவர் விஜய் அவர்களின் வழிகாட்டுதன்படி ஒவ்வொரு செயலிலும் சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்கும் முன்னுரிமை கொடுக்கப்படும். தமிழகத்தை மாற்றம் செய்ய வேண்டிய நம் பயணத்தில் ஒற்றுமையுடனும் உறுதியுடனும் முன்னேறுவோம். நாம் மாற்று சக்தியோ துணை சக்தியோ அல்ல, மக்களின் அன்பை பெற்ற முதன்மை சக்தி. வெற்றி தலைவன் வழியில் நித்தம் செல்வோம், கொள்கை தலைவன் வழியில் யுத்தம் வெல்வோம். வெற்றி கொடியேந்து மக்களை சந்திப்போம், 2026 வாகை சூடுவோம். இந்த இடத்து நிகழ்ச்சி ஏற்பாடு முக்கியமாக ஒரு நன்றியை வந்து நம்ம அண்ணன் ஆரியபாண்டி அவங்களுக்கு வந்து சொல்லணும். ஏன்னா இந்த இணைப்பு நிகழ்ச்சியை வந்து இரவு பகல் பார்க்காம நேர்த்தியாக ஏற்பாடு செய்த கழகத்தோழர் ஆரியபாண்டியன் அவர்களுக்கு எங்கள் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றும் தமிழக வெற்றிகளும் உங்களுக்கும் உங்களுடைய சகோதர தோழர்கள் தோழிகள் வந்து இந்த நிகழ்ச்சி இணைந்த அவர்களுக்கும் என்றும் தமிழக வெற்றிகளும் உறுதுணையாகவும் உங்களுக்கு உண்மையாகவும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இணைய வந்த தோழர்கள் தோழிகள் தஞ்சை மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்திருக்கும் மற்றும் வெள்ளாளர் முன்னேற்ற சங்கத்திலிருந்து வந்திருக்கும் அன்பு தோழர்களுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, குளிரூட்டப்பட்ட அறை, விதவிதமான கட்டவுட், ஆனால் நம்பர் 1 புகைப்பட கலைஞர், ஆனால் போலியான கோட்டருக்கும் பிரியாணிக்கும் கூட்டத்தை சேர்க்கவில்லை. யார் உண்மையாக கழகத்தில் இணைய விருப்பம் உள்ளவர்களோ அவர்கள் மட்டும் மண்டபத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தேன். நான் கூட்டத்தை சேர்க்க அதிமுகவோ திமுகவோ அல்ல, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒரு தஞ்சை மாவட்ட உறுப்பினர். இதுதான் உண்மையான அரசியல். பணபலம் இருக்கு என்பதற்காக கூட்டத்தை காட்டி அரசியல் செய்வான் அல்ல. அவர்களுக்கு அமர இடமும் அன்பான உணவும் உண்மையான உறுப்பினர் கார்டும் கொடுப்பவன் மட்டுமே தமிழக வெற்றி கழகத்தின் உண்மையான உறுப்பினர். இதுதான் உண்மையான அரசியல். இவன் தான் மக்களுக்கு உண்மையாக சேவை செய்வான். அரசியல் என்பது தொழில் அல்ல, மக்களுக்கு செய்கின்ற சேவை என்று புரிய வைப்போம். கூட்டத்தை கூட்டுவது பெரிதல்ல, அவர்கள் நமக்கானவர்களா நம்மவர்களா என்று யோசித்து சேர்க்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
இன்னும் ஒரு முறை சொல்கிறேன், உங்களுக்கு என்ன பொறுப்பு என்று கேட்கிறார்கள். நான் இந்த கழகத்தில் கட்சியில் காலெடுத்து வைக்கும் போதே கண்ணியம் மிக்கம் குறையாமல் கட்சியில் நடப்பதே என்னுடைய மிகப்பெரிய பொறுப்பு. தஞ்சை வடக்கு மாவட்டம் யாருடைய கோட்டையாக இருந்தாலும் அந்த கோட்டை மேல் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை நடுவதே என்னுடைய பொறுப்பு. தோழர்களே, நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் செய்திகளை எல்லாம். 16 கோடியில் ஒரு பாலம் கட்டப்பட்டுள்ளது. 90 நாட்களில் அந்த பாலம் காணவில்லை. கேட்டால் 56,000 கனஅடி தண்ணீர் வர வேண்டிய இடத்தில் 2 லட்சம் கனஅடி தண்ணீர் வந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போது திரும்பவும் ஒரு 16 கோடியில் பாலம் கட்டினால் 32 கோடி ஆகும். அந்த 32 கோடியிலே நீங்கள் ஒரு பாலம் கட்டியிருந்தால் அந்த பாலம் இன்று நன்றாக இருந்திருக்கும். உங்கள் திட்டமிடல் சரியில்லை. உங்களுடைய ஊழலும், அதாவது அரசு அதிகாரிகள் கொடுக்கும் லஞ்சமும் மாற வேண்டும் என்றால் ஒரு புனிதமான, ஒரு தெளிவான ஒரு அரசியல் இந்த தமிழ்நாட்டில் வர வேண்டும். அதுதான் தமிழக வெற்றி கழக அரசியல். விரைவில் 2026இல் மீண்டும் யாரெல்லாம் உண்மையாக கழகத்தில் இணைய இருக்கிறார்களோ அது பல்லாயிரக்கணக்கானவர்களை பிரட்டி படையில் தோற்பவன் அல்ல நான். 300 பருத்தி வீரர்களை கொண்டு படையில் ஜெயிப்பவன் நான். மீண்டும் வாய்ப்பளித்த எனக்கு நன்றி கூறி இடமமர்கிறேன். நன்றி, வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற சமத்துவ சமூக நீதி கொள்கையினை வான்புகழ் கொண்ட வள்ளுவன் இந்த புவிக்கு தந்து 2000 ஆண்டுகளுக்கு பின்னாலும் வள்ளுவனுடைய வார்த்தையை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்காமல் இருந்து தளபதி என்கிற தலைவனை கொண்டு வந்து களத்திற்கு தந்திருக்க அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் கழகங்களுக்கும் முதல் நன்றி. சொல்லுதல் யாருக்கும் எளியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்பதையும் வள்ளுவர் பெருந்தகை தான் சொல்லிக் கொடுத்தார். அதற்கான எடுத்துக்காட்டாக தளபதியை தன் நெஞ்சங்களில் சுமந்து கொண்டு தளபதி காட்டுகின்ற வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய கழக தோழர்களே, கடந்த கால இயக்க நண்பர்களே, முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியில கடைசியில பேச வர்றவங்க பாடு பெரும் திண்டாட்டம். நான் கடந்த வாரத்தில் கூட ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன், பேசியே இந்த தேசத்தை நாசமாக்கிய கட்சிகளுக்கு மாற்றாக பேச்சு அல்ல, செயல் என்பதை மட்டுமே உறுதியாக கொண்ட ஒரு தலைவரை கொண்டிருக்கின்ற இயக்கம் கழகம், தமிழக வெற்றி கழகம். தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளியே, மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளியே என்பதை போல தளபதி அவர்கள் ஆகச்சிறந்த பேச்சாளராக இல்லை என்றாலும் அவர் பேசுகின்ற பேச்சு பேசும் பொருளாக, பேசப்படும் பொருளாக தமிழகத்தில் மாத்திரமல்ல இந்திய தேசத்திலேயே இன்றைக்கு உணர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் தளபதி அவர்களுக்கும், தளபதி அவர்கள் இதுவரையில் காத்து கொண்டு இருக்கின்ற, கட்டி காப்பாற்றி வைத்திருக்கின்ற நமக்கும் பெருமையாக இருக்கும். இங்கே சகோதரி பேசினாங்க, ஆரிய பாண்டியன் பேசினாரு, நம்ம அலிபாய் பேசுறாரு, பிரபாகர் பேசுறாரு. ஆனா எல்லாரும் பேச தெரியலன்னு சொன்னாங்க. எல்லாருமே பேசுறாங்க.
யாரு பேச வைத்தால் அப்படின்னு சொன்னா தளபதி தான். ஏன்னா தளபதி பேசுவது இல்லை, தளபதி பேச வைக்கிறார். ஒரு 20 வயதில் இருந்து ஒரு 35 வயதில் உள்ள இளைஞர்களுக்கு வந்து அரசியல் என்பதை ஒரு பிடிக்காத விஷயமா இருந்தது ஒரு காலத்துல. ஏன் என்று சொன்னால் அந்த அரசியல் அவ்வளவு அசிங்கமா போயிடுச்சு, அருவருப்பா போயிடுச்சு. அப்படிப்பட்ட அரசியலை ரொம்ப உள்ள போய் பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தளபதியால் வந்திருக்கிறது. ஒரு 75 ஆண்டு காலம் அரசியல் செய்த ஒரு கழகம் இன்றைக்கு ஆட்சியில இருக்கு. அவர்கள் இந்திய தேசம் அளவிலே நம் கொள்கை தலைவரை பற்றி ஒரு மத்திய அமைச்சர் உதாசீனப்படுத்தி பேசுறாரு. அதை கண்டிக்கணும். கொள்கையும் கோட்பாடையும் அடிப்படையாக கொண்டவர்கள் கண்டிக்கணும். எப்படி கண்டிக்கிறாங்க தெரியுமா? அந்த அமைச்சர் பேரை சொன்னா அவங்க வீட்டுக்கு ரைடு போயிடும், அதனால மத்திய அமைச்சரை கண்டிக்கிறோங்கிறான். அமித்ஷா பேரு சொல்லல, ஏன்னா பேரை சொன்னா அவங்க வீட்டுக்கு ரைடு போயிடும். தளபதி வீட்டுக்கும் ரைடு போனாங்க, போட்டோ எடுத்துக்கிட்டு வந்தாங்க. போட்டோ எடுத்தவர்களுக்கு தளபதி ஒரே ஒரு போட்டோ செல்ஃபி எடுத்தார். இந்த உலகத்துக்கே தீயா பிடிச்சது. அதான் சொன்ன, தளபதி பேசுறதே இல்லை, செய்யறது தான். எதையுமே செயலால் காட்டுகின்றவர் தளபதி அவர்கள். ஒரு 26 தீர்மானங்களை நம்முடைய செயற்குழு கூட்டத்திலே நிறைவேற்றும் பொழுது இன்றைய ஆட்சியாளர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாநிலம் அமைதி பூங்காவா இருக்கு, இந்த நேரத்தில் வந்து இங்க எந்த கட்டுப்பாடு இல்லாத காவல்துறை கட்டப்பட்டு அதனுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு தீர்மானம் நிறைவேற்றாரு விஜய். அவருக்கு அரசியல் தெரியவில்லை. ஆனால் எத்தனை எத்தனை வன்முறை சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறது தொடர் கதையாக நடந்துகிட்டே இருக்கு. அதை பிரதான எதிர்க்கட்சி வெளியில சொல்ல முடியல. அவர்களுடைய குரல்களை நெரிக்கப்பட்டு இருக்கிறது. அதை தளபதி சொன்னாரு. ஊடகங்கள் ஊமையா இருக்கிறாங்க, அவங்களால கருத்து சொல்ல முடியவில்லை என்று தளபதி சொன்னாரு. அது உண்மை என்று ஆனது. ஆனால் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு தளபதி குரல் கொடுத்த பிறகுதான், தீர்மானமாக கொடுத்த பிறகுதான் எதிர்கட்சிகளே எந்திரிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு மனிதரால ஒருவருக்கு ஆபத்து ஏற்படலாம், ஒரு மனிதரால ஒரு இயக்கத்தை உருவாக்க முடிகிறது, ஒரு கழகத்தை உருவாக்க முடிகிறது. அந்த கழகம் ஆளுகின்றவர்களையும் ஆண்டவர்களையும் சேர்த்தே ஒழிக்க முடியும் என்று காட்டுற அளவுக்கு ஒரு கழகம் இருக்கு என்று சொன்னால் அது தளபதிக்கு தான். இன்றைய தமிழக வாக்கு வங்கி அரசியலில் தளபதியினுடைய தமிழக வெற்றி கழகம் 8 மாதத்திலிருந்து 10 மாத குழந்தை. ஆனா நமக்காக வாக்களிக்க தயாராக இருக்கின்ற மக்களின் சதவீதம் 33% என்பது இன்றைக்கு எல்லா ஊடகங்களிலும் மறுக்க முடியாமல் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், தளபதி இந்த தமிழகத்திற்கு எவ்வளவு தேவை என்பதை உணர்த்துகிறது இதை போன்ற செயல்பாடுகள் எல்லாம். இந்த நேரத்தில் இவ்வளவு பொறுமையா இருந்து நீங்க பேசியவர்களுடைய பேச்சை எல்லாம் தேவை என்பதை உணர்த்துகிறது இதை போன்ற செயல்பாடுகள் எல்லாம். இந்த நேரத்தில் இவ்வளவு பொறுமையா இருந்து நீங்க பேசியவர்களுடைய பேச்சை எல்லாம் கேட்டதிலிருந்து நம்ம ஃபெலிக்ஸ் அழகா சொன்னாரு, காத்திருக்கிறது தமிழகம், தமிழகம் இந்தியாவே காத்துக்கிட்டு இருக்கு. தளபதி தமிழகத்தின் நலன் பேணி காக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தமிழக கட்சியை ஆரம்பிச்சுட்டார். தமிழக கட்சியாக இல்லாம அது ஆல் இந்தியா பார்ட்டியா இருந்தாக்க தளபதி கையில 10 முதலமைச்சர் இருப்பாங்க. 10 மாநிலத்திலே சர்வ வல்லமை பெற்றவராக தளபதி அவர்கள் உருவெடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இன்றைய தமிழ்நாட்டில் நடக்கின்ற இந்த அலங்கோல ஆட்சி அகற்றப்பட வேண்டும். நாங்க பயணம் பண்ற இடத்துல எல்லாம் பார்த்தா இந்த மகளிருடைய எழுச்சி
மகளிருடைய எழுச்சி வந்து இதுவரையிலும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் எந்த அரசியல் தலைவருக்கும் கிடைக்காத ஒரு சப்போர்ட் மகளிர்கிட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு பாதிப்புகளை இந்த தமிழகம் சந்தித்திருக்கிறது. இதற்கு ஒரு வைத்தியம் பார்க்கக்கூடிய மருத்துவர் வேணும். அந்த மருத்துவர் தான் நம்முடைய தளபதி என்பதை மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அந்த மக்களை ஒன்றிணைத்து, அந்த மக்களோடு இணைந்து, அந்த மக்களுடைய வலிமை மிக்க வாக்குகளை பெற்று அதையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒன்று சேர்த்து தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வேண்டியதுதான் கழக தோழர்களாகிய நம்முடைய கடமை, நம்முடைய வேலை. இன்றைக்கு அருமை சகோதரர் ஆரிய பாண்டியன் அவர்கள் தலைமையில் இங்கே 500க்கும் மேற்பட்டவர்கள் இணைவராக இருந்து காலந்தாளத்தால கொஞ்சம் பேர் போயிருக்கிறாங்க. அழகா அவரே சொன்னாரு. அவர் சொல்ற விஷயம் மட்டுமல்ல, நம்ம கழக பொதுச் செயலாளர் அவர்கள் அழகா ஒன்று சொன்னாரு. 500 பேர் சேர்க்கிறது ஒரு விஷயம் இல்லை, 5000 பேர் சேர்க்கிறது ஒரு விஷயம் இல்லை. ஏன் என்று சொன்னால், பனையூர் ஆர்பிஎஸ்ல நம்ம தலைமை கழக அலுவலகத்தில் ஒரு பெயர் பலகை கூட இல்லை. ஆனால் அந்த பெயர் பலகை இல்லாத அலுவலகத்திற்கு, எந்தவித முகவரியும் இல்லாத அந்த அலுவலகத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து 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 போறாங்க. அந்த பனையூர் அலுவலகத்தில் அங்கே வருபவர்கள் சொல்றது பூரா என்னன்னா, 1000 பேர் சேர்றதுக்கு தயாரா இருக்கும், ஒரு ஊரே சேர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி வரும் பொழுது பொதுச் செயலாளர் சொல்லுகின்ற ஒரே வார்த்தை, தளபதி அவர்களை உண்மையாக நேசித்து, தளபதி அவர்களின் எண்ணத்தை உண்மையாக செயல்படுத்துவேன் என்கிற உறுதி என்கிற 5 பேர் இருந்தால் போதும், நாம் எதையும் சாதித்து விட முடியும் என்று சொல்லி அனுப்புகின்ற ஒரு கழகம் நமது வெற்றி கழகம். நம்முடைய கழக பணிக்காகவே நேற்றைய தினம் நான் நீலகிரி மாவட்டத்தில் இருந்தேன். அதற்கு முந்தைய நாள் தான் அங்க போறேன். நம்ம ஊரே நீலகிரி மாதிரி இருக்கு. நீலகிரி எப்படி இருக்கும்னு பாத்துக்கங்க. அந்த ஊர்ல இரவு 11:30 மணிக்கு நாங்க போகும்போது 250 மகளிர் அந்த இரவு நேரத்துல காத்துக்கிட்டு இருந்தாங்க. எந்த கட்சிக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. நாங்கள் போகும்போது அவ்வளவு பேர் இருந்தாங்க. காவல்துறை வந்துட்டான். இந்த நேரத்தில் என்ன நடக்குது? இவ்வளவு பேர் இங்க திரண்டிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் இந்த பெண்கள்லாம் சேர்ந்து பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்க உள்கட்சி பிரச்சனை, ஒரு ஆலோசனை கூட்டம் காலதாமதம் ஆயிடுச்சு, நிக்கிறாங்க. கடந்த மாதத்தில் இதே அரங்கத்தில் நமது பொதுச் செயலாளர் வந்தப்ப இந்த அரங்கம் எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த நிகழ்வை முடித்துவிட்டு திருச்சிக்கு பொதுச் செயலாளர் செல்லும் பொழுது நேரம் 12:30 மணிக்கு 1500 பேர் அந்த அரங்கத்தில் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு கழகம், வலிமை மிக்க கழகம். ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சிக்கு 25% ஓட்டு போடுவதற்கு தயாராக இருந்து ஆட்சியில இருக்காங்க. இந்த வரப்போற தேர்தல்ல அவங்க எல்லாம் என்னத்துக்கு போவாங்கன்னு தளபதி சொன்னதை போல மைனஸ்ல போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இங்கே அணி அணியாக எல்லா மாவட்டத்திலையும் நிறைய பேர் வர்றாங்க. ஆனா ஒவ்வொரு அணி அணியாக ஒவ்வொரு தலைமையிலும், ஒவ்வொருவருடைய தலைமையிலும் தகுதி வாய்ந்த சகோதரர்களின் தலைமையில் கொத்து கொத்தா வருகின்ற ஒரு நிகழ்வு, அரிய நிகழ்வு நமது குடந்தை பகுதியிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக முழுமையாக உழைக்கின்ற கழக தோழர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் கழகத்திலே தங்களை இணைத்துக் கொண்டு தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த வருகை தந்திருக்கின்ற தோழர்களுக்கும் தோழியர்களுக்கும் சிறப்பா சொன்னார். ஒரு விஷயம், உறுப்பினர் கார்டை நான் இங்க போட்டு கொடுக்கிறேன், ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டணும்னு அவசியம் இல்லை. கூட்டம் சேர்க்க வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு தான் நிறைய காசு வேணும், சாப்பாடு போடணும், இன்னும் சொல்ல போனா சரக்கு வாங்கி தரணும். இங்க எல்லாம் ஒண்ணும் இல்ல, தளபதி என்கிற பெயரை சொன்னாலே கூட்டம் கூடுவதற்கென்று ஒரு கூட்டம். அது தமிழ்நாட்டில் யாருக்குமே கிடையாது. தமிழ்நாட்டில் தான் அப்படி இருக்கு. வெளிமாநிலத்துக்கு போனா எப்படி இருக்குன்னா அங்க அதை விட இருக்கு. ஆகவே கூட்டம் கூட்டணும் அப்படின்னு சொன்னா தளபதியை தவிர்த்து ஒருவரால் முடியாது. அதை போல
அடுத்து வரும் 2026 தளபதியை தவிர்த்து எவருமே இருக்க மாட்டார்கள், எவருமே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்காது. அந்த நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லா நிலைகளிலும் கழகத்தை வலிமைப்படுத்த இன்றைக்கு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற உங்களை எல்லாம் வருக 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 என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த பாம்பையும் சிரிச்சுக்கிட்டே தன்னோட கையை பிடிச்சி விளையாடுறாங்க. அப்புறம் குழந்தைக்கு பாம்பை கண்ட பயம் இல்லையான ஒரு கேள்வி ஒன்று. பாச உணர்வு என்னன்னு சொல்ல தெரியாது அந்த குழந்தைக்கு பயம் தான் மட்டும் எப்படி சொல்ல தெரியாது. இங்க அந்த பாம்புல அரசியல் அத கையில பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கிறது தான் உங்க அரசியலுக்கு நாம குழந்தைதான். இது அடுத்தவங்களோட கணக்கு. ஆனா பாம்பா இருந்தாலும் பயம் இல்லைங்கிறது நம்மளோட கான்பிடன்ஸ். அரசியலோட சிரிக்கிறது பேட்டில் ஃபீல்ட் ஆச்சு. கையில் எடுக்கணும் முடிவு பண்றதுக்கு அப்புறம் சீரியஸ்னஸோட கொஞ்சம் சீரியஸ் சேர்த்து கலந்து செயல்படுறது தான் நம்ம இந்த தாரமான ஆட்டெல்லாம் இது இல்லை. தத்துவத்தோட திருமண மகாவில் மாலை சரியாக 4 மணிக்கு மேல் மாற்றுக் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் இணைப்பு விழாவானது நடைபெற உள்ளது. கழக நிர்வாகிகள் அனைவரும் வன்புடன் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல தலைவர் அன்பு சகோதரர் ஐயப்பன் அவர்களுடைய தலைமையில கொடியேற்று நிகழ்ச்சி மற்றும் அலுவலக திறப்பு விழாவும் இருக்கு. அதனால எல்லா கழக தோழர்களும் ஒரு நாள் வாய்ப்புள்ளவர் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வென்று காட்டுவோம், வென்று காட்டுவோம். 2026 நமது ஆட்சியை வென்று காட்டுவோம். தளபதியை அறையில் ஏற்றுவோம். வென்று காட்டுவோம், வென்று காட்டுவோம். 2026 தமிழகத்தில் நமது ஆட்சியை அமர வைப்போம். தளபதியை அறையில் ஏற்றுவோம். சபதமேற்போம், சபதமேற்போம். 2026 நமது ஆட்சியை அமர வைப்போம். தளபதியை அறையில் ஏற்று வைப்போம். அன்பு, பணிவு, நேர்மை, நம்பிக்கை உடையவராக இருந்து தளபதியை மட்டும் நம்பி நம் கழகத்தில் இணைய வந்த அனைத்து கழக தோழர்களுக்கும் நன்றி. மன்றமாய் இருந்த போதும் சரி, இயக்கமாக இருந்த போதும் சரி, நாம் செய்த அனைத்து கடமைகளும் உதவிகளும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்காக உணர்வாய் செய்தவையே. இன்று நம்முடன் இணைந்த அனைவரும் அதை பின்பற்றி தளபதி விஜய் அண்ணனை 2026 அரியாசனத்தில் அமர வைப்பதே நமது குறிக்கோள். அதற்கு வழிவகுக்கும் வகையில் இங்கு வந்த அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நன்றிகளை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அன்பு அண்ணன் ஆர்ஏ பாண்டியன் மற்றும் ஊடக நண்பர்கள் எங்களை அன்பு கலந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.